லேவியராகமம் புஸ்தகமே பலியை குறித்தது. நம்ம வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம்லாம் எப்படி பலிக்கும்? நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம பண்ண பாவத்துக்கு இது நமக்கெல்லாம் நன்மை கிடைக்குமா? இன்னும் சில சொல்லுவாங்க, எல்லாம் உங்கள் அப்பா அம்மா பண்ண பாவம், உங்கள் தாத்தா பாட்டி பண்ண பாவம் உனக்கு சாபமாக விடிஞ்சிருக்குது, நீ இப்படி தான் இருப்ப, போ இதை அனுபவிச்சுக்கோ இப்படின்னு சொல்கிறது தான் உலகம் முழுவதும் கேட்குறோம். ஆனால் பாருங்க, அதற்கு தான் அந்த நாட்களில் கர்த்தர் பலி முறைமைகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஒருத்தன் பாவம் செய்வானால் அவன் என்ன பண்ணணுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு பலியிட வேண்டும் அப்படின்லாம் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் பாருங்க, அதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான். ஆடை கொண்டு பலியிடுவது, ரத்தத்தை சிந்துவது, இதெல்லாம் தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக கடவுளே மனிதனாக இறங்கி கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய ரத்தத்தை சிந்தி பலியாகி இருக்கிறார். நம்முடைய பாவம் சாபம், உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மா எல்லாரும் செஞ்ச பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். இப்ப அதை பத்தி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. பாருங்க, அந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது. இப்ப என்ன இருக்குது? கர்த்தரின் ஆசீர்வாதம் என்னும் மழை உங்கள் வாழ்க்கையில இயேசுவின் மூலமாய் பெய்திருக்கிறது. அதனாலதான் இந்த இயேசுவை நம்பணும். இந்த இயேசு தான் உங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். உங்க சாபத்தை எல்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்கி இருக்கிறார். அவர் தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாத மழையை உங்கள் வாழ்க்கையில பெய்ய பண்ணியிருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில கையில குறைச்சலே இருக்காது. பாருங்க, இதை நம்ப என்ன ஆகும் பாருங்க. இதை நம்புகிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்க பணத்துல குறைவா இல்லை, குடும்பத்துல சமாதானத்துல சந்தோஷத்துல குறைவா இல்லை. ஒரு வருமானம் பண்ணணும், இன்னொரு வருமானத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வழியை உண்டு பண்ணுகிறார். அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். இது இல்லாததுதான் சாபம். பாருங்க, நிறைய பேர் வாழ்க்கையில சாபத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த ஆசீர்வாதம் இப்படி ஒன்று இருக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஏசு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருன்னே தெரியல. நான் சொல்றேன், அதுக்காக தான் இதை பிரசங்கமே பண்றேன். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக அவர் ஏற்கனவே சாபமாகிவிட்டார், பாவமாகிவிட்டார். அதனாலதான் இந்த நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா பலிக்கும். எந்த